எதுக்கு சாமி சரண்டர் ஆகணும் நீ? துப்பாக்கி காட்டினா சரண்டர் ஆகாம என்ன? அரச பக்கறக்கு துப்பாக்கிய காட்டினா பஸ் ஏறதுக்கு சாமி. பஸ் ஏறவா? அடச்சி போயா காக்கா கீக்கி கக்கோ. சாமி நம்ம பாத்து பேசுது. பஸ்ல ஏறதுக்கு எங்க துப்பாக்கி காமிச்சீங்க? ஏ சம்பட்டியே கேக்கறத சொல்லுப்ல. சாமே நாங்க துப்பாக்கிய காட்டலனா நீ பஸ் நிறுத்திருப்பியா? என்னைக்கு தான் நிறுத்திருக்க நீ? இந்த ரூட்ல இந்த ஒரு பஸ் விட்டா வேற பஸ் வராதுன்னு எங்களுக்கு தெரியாதா? மச்சான் யார் மச்சான் லூஸ் பையன்கிட்ட என்ன பேசியா? என்ன டிக்கெட் எடுத்து வண்டில இருங்க. ஏன் சாமி எங்க மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? பஸ் ஓடும்போது துப்பாக்கி காமிச்சு டிக்கெட் எடுக்காம இறங்கிட்டீனா? இங்க பார், டிக்கெட் நீ மட்டும் எடுக்கறியா இல்ல அந்த குடும்பம் தனித்தனியா எடுக்கறாங்களா? அந்த குடும்பமா? என்னடா சொன்ன? நரக்கி போறத நன்னாரி நார. நல்லா காத்துக்க. இங்க இருக்க இந்த கூட்டம் பூரா என் பொண்டாட்டி குடும்பத்தை சேர்ந்தவங்க. இதுல இருக்க ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சிங்க. மொத்தம் 28 பேரு. இதுல 5 பிள்ளைய பொண்டாட்டி. 5 பொண்டாட்டியா? ஒண்ணு அறிவுப்பட்டு பாத்துக்க. ஏ பாப்ல, இது என் முத பொண்டாட்டி திருமகளாம். யார் 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 யார்? நீவா? இது என் 2வது பொண்டாட்டி தங்காச்சி. எப்படியா பச்சைக்கிளி? யார் 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 யார்? இது என் 3வது பொண்டாட்டி திண்டுக்கல் திடமான கல். யார் 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 யார்? இது என் 4வது பொண்டாட்டி திருப்பாண்டத்தி. யார் யார் யார்? இது 5வது பொண்டாட்டியா செம்பட்டி. எங்க கொள்ளியா? அடுத்து 6வது பொண்டாட்டியா இவளை தான் கட்ட போறேன். போ மச்சான், சொல்லிட்டே இருக்க கட்டிக்கவே மாட்டேங்கற. ஏன் அம்புல அவசரப்படுற? மச்சான் எங்க போறாரு? அவர் உடம்புல தெம்பு இருக்கு. எல்லாருக்கும் வாழ்க்கை கொடுப்பாரு. யார் யார் சிக்கி வாயாடி? என்னையா ஓன பீப்பா மாதிரி இருக்கு? உங்கனுக்கு பீப்பாடா, எங்கனுக்கு அம்புட்டு பாப்பா. ஆமா, எல்லாரும் எங்கயா போறீங்க? அப்படி கால் சாமியா, அப்படி கால். என் மாமியா இருக்குல்ல சாமி, என் மாமியா அது அவங்க ஆத்தா. அதுக்கு 29ஆவது பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. என் செல்போன்ல எஸ்எம்எஸ் வந்திருக்கு சாமி. அந்த பயபிள்ளைக்கு எல்லாருமா போய் தேனை தொட்டு சேனை வைக்கிறக்காக காரியாப்பட்டிக்கு வழி அனுப்ப வந்திருக்கேன். ஐயோ, 29வது குழந்தையா? உனக்கு எத்தனை குழந்தை? எனக்கு ஒரு பொண்டாட்டிக்கு 4 மணி, 5 பொண்டாட்டிக்கு கணக்கு போட்டுக்க. ஐநாங் 20? ஒன்னனுக்கு 8 மணி கணக்கு போட்டுக்க. 20க்கே வாய பழக்கிறேன் சாமி. என்ன கொஞ்ச நாளையே மாமியா மாமனார ஓவர்டேக் பண்ணல மதுரைங்கிற பேரை மாத்திக்கிறேன் சாமி. உள்ள பக்கி குடுக்கறதுல என் மச்சான் நடிச்சுக்க ஆளில சாமி. ஏய் பொண்டாட்டி காரடி குடுடா பொண்டாட்டி. பாத்து வாங்கடா மாப்ள. நீ உருண்டறாதடா புளி மூட்டை. டேய் மாப்ள, ஏ அப்பதாடா. அப்பதா. ஆரு. ஐயோ வந்துட்டான்டா, வந்துட்டான்டா. டேய் ஆறுமுகா. அப்பதா. அப்பதா. ஐயோ அப்பதா. அப்பதா. இல்ல அப்பதா. அப்பதா நில்லு. நில்லுங்க. அப்பதா. அப்பதா. அப்பதா நில்லுங்க. அவனை காப்பாத்துடா. ஆறுமுகா உன் புள்ள. ஐயோ ஆத்தா கொண்டு வா போல் இருக்கு. டேய் கருப்பசாமி, நாட்டை இறக்கி விடுறா. நாட்டை இறக்கி விடுறா. வயசான காலத்துல ஏன்டா இப்படி மிஸ் பண்ற? நீ எங்க அம்மாவை தூக்கலாம், நான் உங்க ஆத்தாவை தூக்குறேன். படையில உடைச்சிடுவேன். இறக்கி விடுறா. இறக்கி விடு. பின்ன என்னப்பா? நான் ஆசாசையா அப்பதான் கூப்பிடுறேன். இது பேய பார்த்த மாதிரி ஓடுது. நீ பேய் தான்டா, பண பேய். எப்ப பார்த்தாலும் பணம் பணம் தானே வர. இந்த வாயை மூடாதா. பெரிய படிப்புல சும்மா வா. பணம் செலவு பண்ணத்தான் முடியும். நீ வா ராஜா, நீ வா நீ வா. யாரு முகம்? இவனை துருத்து ஊது விட்டுக்கணும்டா. ஒரு ஆள் சம்பளம் மிச்சமாகல. ஏய் கிளவி. ஏன்டா முறைக்கிற? 2 கண்ணை நூண்டிடுவேன். ஆத்தா பையனை முன்னாடி வச்சிட்டு இருந்தேன். கட்ட கோபம் சொல்லிட்டேன். கண்ணு காலேஜ் எவ்வளவு ராசா பீஸ் கட்டணும்? 10,000 ரூபாய். வழிக்கு கிடக்குறாடா. அவங்களுக்கு போய் நெருக்கிறியடா. இந்த தண்டட்டி வித்தா காலேஜுக்கு பணம் கட்டலாம்னு நினைச்சேன். கிளவி கொல்ல பாக்குறிய. போய் சோடா வாங்கிட்டு வாடா. அட சும்மா இருப்பா. அப்பதா கண்ணு முழிச்சா தண்டட்டிய கழட்ட வேணுமா? இந்த மாதிரி நேரத்துல தான் கழட்ட முடியும். செயினை கழட்டப்பா. அதெல்லாம் கவரிங்கடா மகனே. நீ காலேஜ்ல படிக்கிறது நிரூபிச்சுடா. நிரூபிச்சுட்ட. உம்மா உம்மா. இதுல 10,000 ரூபாய் இருக்கு. இது 500 ரூபாய். 10,500 ரூபாய். இத கொண்டு காலேஜ் கட்டிட்டு நல்லா படிக்கண்ணு. சரிப்பா. டேய் கலர் முடிச்சுக்கு போறா. ஐஸ் இருக்கு பை. டேய் பை. டாடா. நீ பணப்பேய் தான். ஸ்ரீ மாகாளி பாகாளி பத்திரகாளி மடப்புறத்து காளி. அம்புட்டு பேருக்கு நான் சொல்ல போற மெசேஜ் என்னன்னா, என் பிள்ளை காலேஜ்ல படிக்க போறாங்க. அதனால எல்லா காலையும் கூடயே போகணும், கூடயே வரணும். கூடயே இருந்து கடைசி வரைக்கும் எங்க பிள்ளைக்கு படிப்பை கொடுத்து அறிவை கொடுத்து எங்க சாய்சனுக்கு பெருமையை சேர்க்கணும் என் தெய்வங்களா. என்ன சாமி? என்ன கல்ல சுண்ணாம்பு போட்டியாப்பா? சுண்ணாம்பு இதுக்கு வித்தியாசம் தெரியாம புள்ள கண்ணை கத்த முடிய மச்சான். ஒண்ணு ஆகாது சாமி. சுண்ணாம்பு அதெல்லாம் ஆத்த பத்திரகாளி காப்பாத்த தொடச்சு விடு. ஐயா ராசா 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 வேணாம் 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 வேணாம். சரிப்பா. வாய முறா. ஏன் வாய பொளக்கற?
கலெக்டராக போற பிள்ளை கை நடிக்கிட்டு பெத்தவளா நீ சாமி இந்த முத்து மாலைய நீ கழுத்துல போட்டுக்கிட்டா அந்த முத்து மாதிரி கூடியே பாடி சொல்லி தருவா சாமி எல்லாம் கொலை முடிச்சாமே சாமிங்களா எல்லாரும் பிள்ளைக்கு ஆசிரியம் பண்ணி உபதி அள்ளி போடுங்க சாமி அது சுண்ணாம்புல சாமி உபதி சாமி சுண்ணாம்பு போட்டு தொலைச்சிடாதீங்க. Hey boys, move, move. இந்த காலேஜ் கேம்பஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன வேலை? சாமி இன்னில இருந்து எங்க பிள்ளை காலேஜ்ல போய் படிக்க போய் சாமி அதுக்காண்டி என் குலசாமி எல்லாம் கும்பிட்டு உபதி அடிச்சு துப்பாக்கி சுடு நடத்தி வழி அனுப்ப வந்திருக்கு சாமி மத்தியானம் எங்க வீட்டுல விருந்து வச்சிருக்க குடும்பத்தோட வந்து சாப்பிட்டு போங்க சாமி யோ, இது வீடா? காலேஜ் அது? சாமி நாங்க எங்க அடுப்பு பத்த வைக்கிறோமோ அந்த இடம் பூரா எங்களுக்கு வீடு சாமி எங்கிட்ட பட்டா கேட்க மாட்டாங்க இடத்து வரை கேட்க மாட்டாங்க You bloody stupid idiot. What the hell you are talking? ஐயா புள்ள சாமி நம்ம பார்த்து பார்த்துட்டு நம்மள மாதிரி கத்துது யோ, இப்ப நான் பேசுனது இங்கிலீஷியா? ஏப்ல என்ன சாமி நம்ம கிட்ட இங்கிலீஷ் பேசுது அதானே ஆ. தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ்ல பேசாம என்னத்துக்கு இங்கிலீஷ்ல பேசுற சாமியா ஆ, ஆ. இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட பேசாமியா சாமி எங்கிட்ட இங்கிலீஷ் பேசுறது சாதாரண இல்ல சாமி இதோ பாரு, இங்க எம்பி, எம்எல்ஏ, மினிஸ்டர், கலெக்டர் பசங்க எல்லாம் படிக்கிற காலேஜ். அவங்க கூட இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ணது கிடையாது. அவங்களுக்கு வெக்கமான சூடு சொன்னல தரவோட்டு மூடி இருக்கு சாமி. எங்களுக்கு எப்பவும் திறந்தவனே சாமி அதனால பிரியா சந்தோஷமா போ சாமி அது போக எல்லா இன்ஸ்பெக்டரும் எங்கள்கிட்ட இருக்கு சாமி எங்கள மாதிரி உலகத்துல யாருமே சந்தோஷமா இருக்கல சாமி இதோ பாரு, ஒழுங்கா மரியாதை நீங்க கேம்பஸ் விட்டு வெளியே போனதான் உங்க பையன் காலேஜுக்குள்ள போவான். என்ன சாமி எங்க பிள்ளை உள்ள படிக்க போயிட்டா நாங்க எதுக்கு இங்க இருக்கணும் இப்பயே நாங்க எல்லாரும் வெளிய போறோம் சாமி போ சாமி உள்ள போ சாமி போ போறோம் ஆத்தா என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க அப்போ இங்க ஆசீர்வாதம் பண்ணி நீங்க ஆசீர்வாதம் பண்ணி நம்ம பிள்ளை காலேஜுக்கு பிள்ளைய பாக்க இன்னும் ஏண்டி போட்டு இடிச்சுக்கிட்டு பேன் மச்சான். ஆமா பேனு தள்ளி படுங்க கேக்குறது இல்ல பக்கத்துலயே பாக்குறது எடு மச்சான். ஐயா, எங்க அப்பா என்ன ரசம் இழைச்சு போயிட்ட அத்தா பீட்ரூட் பீன்ஸ் முட்டைக்கோசு முள்ளங்கி முசலுக்கு போறதா எனக்கு போடுறாங்க அத்தா ஆனா உன் பையலுக்கு அந்த முசல போட மாட்டாங்க அத்தா அப்படியா எங்க நாக்கு அடடட பிள்ளைக்கு நாக்கு செத்து போயில கிடக்கு மச்சான் என்ன ஏதுன்னு உடனே பாத்துரு மச்சான் இல்ல புள்ள துரும்பால போடா ஆமா மாமா ஏன் மச்சான் தலைக்கு மேல எது பண்ணாலும் சுட்டு தள்ளுங்கடா சரி மச்சான் ஒரு ஏரோப்ளேன் பறந்து சுற்றுவா அதை சுட்டா குடும்பத்துல ஜெயிலுக்கு போன ஈன காக்கா குறி எதுவும் மறக்கலாம் பாரு தூரத்துல ஒரு காக்கா பறக்குது மச்சான். சுட முடியாது சாமி ஏன் முடியாத மச்சான் கிட்ட கொடுங்க மச்சான் சுட்டு போடா அதானே குடுறீங்க சொல்ற பாரு ஏன் மச்சான் என்ன இப்படி பாத்துட்டு இருக்க உன்னை பத்தி எல்லாரும் பெருமையா சொல்லிருக்கேன் நீ என்ன பீஸ் பண்ண மாதிரி பாத்துட்டு இருக்க யார பார்த்து பேசி போச்சுக்கிற ஒன்ன மாதிரி இன்னும் 10 பிள்ளை கட்ட வேண்டிய நானு எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது மச்சான் அப்ப இன்னைக்கு பாத்துக்குவோம் வருது 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 என்னடி வருது மேல படுத்த காக்கா கீழே வருது எங்க வருது ஏன் மச்சான் சுடு சுடு மறுபடியும் மேல போதே இரு சாமி ஏன் குத்து மச்சான் சுட்டு தலை எப்பா பிரின்சிபால் மண்டையில நீ சுட்ட காக்கா விழுந்துருச்சு போய் ரொம்ப தேங்க்ஸ் சாமி அக்கா இதே சுட்டா போற சொல்ல தெரியாத சீக்கிரம் நல்ல கொடுத்த காக்கா ஏய், இன்னைக்கு என்னடா நடக்குதுங்க? என்ன சாமி என் புள்ளைக்கு கவுச்சியா கண்ணுல நீங்க காட்டுறது இல்லையாமே யார் சொன்னது? வாரத்துக்கு ஒரு நாள் சிக்கன் மட்டன் எல்லாம் போடுறோம்ல. சிக்கன் மட்டன் எதுச்சாமி என் பிள்ளைக்கு காடை கவுதாரி காக்கா எல்லாம் சுட்டு போட்டாதான் பிள்ளைக்கு உடம்பு தரும் நல்லா படிப்பு வரும் அதுக்காக காலேஜே நார் அடிக்கிறதா? உங்க கேண்டீன் சாப்பாடு அதை விட நாடுதுன்னு எல்லா பிள்ளைகளும் என் பிள்ளைகிட்ட மீன் போட்டு கொடுத்துறாங்க சாமியா முதல்ல அதை சரி பண்ணி சாமியா பண்றேன் ம். பண்றேன்டா, ஆ, கிளியர் பண்றேன். பண்ணுங்க ஏய் என் கண்ணு நீ ஒண்ணு கவலைப்படாத ஒப்பே ஒரு நாளைக்கு சரிப்பா. உனக்கு பாம்பு பள்ளி பாச்சா கொக்கு குருவி கோட்டா நான் ஓடுப்பே எறும்பு வரைக்கும் அடிச்சு போட்டு உன்னை சாப்பிட வைக்கிறேன் நீ மட்டும் நல்லா பாடி சாமி போ அப்பா நீ உசுரோட இருக்கும்போது நீ கேட்டது எதையுமே வாங்கி கொடுக்க முடியல ஏன்னா எங்கிட்ட காசு இல்ல நீ என்னைக்கு எங்களை விட்டு பிரிஞ்சியோ மளமளன்னு எக்கச்சக்கமா பணம் சேர்ந்து போச்சு அதனாலதான் உனக்கு பொங்கல் விட இட்லின்னு எக்கச்சக்கமா பணச்சு வச்சிருக்கோம் நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எங்களை தப்பா நினைக்காம வந்து சாப்பிட்டுருப்பா உன் வாரிசு நல்லா இருக்க வேண்டாமா நீ இருக்கிற காலத்துல வேற மஞ்சக்காரோட இருந்தேன் இன்னைக்கு நம்ம பெத்த மக்கள் என்னை நல்ல அழகா சிங்காரியா வச்சிருக்காங்க அப்புறம் என்ன கொனட்டுற ஆமாப்பா சீக்கிரம் வாப்பா ஏன் அப்படி மரத்துக்கு மாதிரி அலைஞ்சுக்கிட்டே தெரியுற இப்ப என்னப்பா உனக்கு குறை வச்சிருக்கோம் வடை பிரியமா சாப்பிடுவா வச்சிருக்கோம்
பொங்கலை சட்டி சட்டியா திம்ப அதையும் குறையில்லாம வச்சிருக்கோம், இட்லியும் வச்சிருக்கோம். என்னதான் பண்ண சொல்ற? தயவு செய்து வாப்பா. சாரம் வைக்கலன்னு கோபத்துக்கு தருவேன் பாரு. அப்பா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வந்து சாப்பிடுப்பா, சொல்லுமா. ஏப்பா உன் மனசு இன்னும் மாறலையா? நீ என்ன மனுஷன் தானே? உன் மூத்தமையன் கூப்பிடுறேன்ல, வந்து மரியாதை தின்னுட்டு போ. டேய், இந்த வர்றாங்க இப்ப அந்த காலம் மாதிரியே சேர எடுத்து குடிக்கலாம் இவ்வளவு பாருங்க. கூட்டத்துல எங்க அப்பா யாருமா? இந்த பாரு நடுக்கொண்டு உட்காந்துருக்கேன் பாரு, அவன் தான் கொப்பை. அப்பன் தானே, உனக்கு எப்படி தெரியும்? ஏண்டா என் புருஷன் 4 கிலோ பெத்தவன் எனக்கு தெரியாதா? அப்பா, எப்பயுமே கொப்பை லேட்டாத்தே வருவேன், காவாளி பையன். அந்த நடந்து வராரு வர்ற அவர்தான் கொப்பை. அப்படியா? வாப்பா 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 வாப்பா. பக்கத்துல யாருத்தா? அந்த மானங்கிட்ட தெரிஞ்சதான் கொப்பை வச்சிருந்தேன். பரவாயில்லப்பா, வாப்பா வாப்பா வாப்பா. அட பாவி, அப்பதான் கூத்தியால வச்சுட்டு குடியா கெடுத்துக்கிட்டு இருந்தேன். இன்னும் அவ கூட சுத்திக்கிட்டு அழையிற. வாயா செத்து திருந்தலியா நீ? அப்பா, அம்மா, உன் புருஷனை எவ்வளவு சுத்திட்டானே, சுத்திட்டானே. ஐயையோ, அட கொலகார பாவி, ஐயையோ, ஐயையோ, எங்க அப்பனை சுட்டுட்டான். சுத்திட்டானே. யாரா எங்க அப்பனை சுட்டவன்? யாரா எங்க அப்பனை சுட்டவன்? அப்பாவா நீ யாரா எங்க அப்பனை சுட்ட? காக்காவை தானே சுட்டு சாமி. அது காக்கா இல்லடா, எங்க அப்பன்டா. காக்காவை கொப்பைக்கிற லூசு பேரா நீ. ஏன்டா எங்க அப்பனை கொன்னுட்டு என்ன லூசு போய் என்ன சொல்ற? ஏய், அவங்கிட்ட என்னடா பேச்சு? அவன் தூக்கிட்டு வந்து கண்டந்துக்குமா விட்டு நம்ம வீட்டு நாய்க்கு போடுங்கடா. டேய், டேய், இங்க இருந்து வர்றா. விட்டாம விட மாட்டேன்டா. இல்ல, வரேன். இருக்கு போய் கூட்டமா இருக்கு. ஏற்கனவே ஒருத்தன் சுட்டுட்டான்டா அவனா. இப்ப நீங்க வேணா. விட்டுடா அவனை. விட்டுடா. டேய், ஓடு, ஓடு. என்ன அல்வா வச்சிருக்கானே. எங்க அப்பனை சுட்டவன மாறுகால் மாறுவாய். சாரி சொல்றேன் காணாமே. அவன் உயிரோட விடக்கூடாது, புடிங்கடா. பாவி, உங்களை கூப்பிட்டாவே வம்பு வழக்குதானடா வருது. ஐயோ, தம்பிகளா, ஓடி போயிருங்க. 4வது சைடுல ஓடி போய் ஒளிச்சுக்கங்க. 10 நாள் கழிச்சு பார்க்கலாம். ஓடி அந்த முட்டையில விடாத. அந்த முட்டை மேல படி.